உலகின் முதற் கதை சொல்லி கடவுள்தான் என்கிறார்கள் இன்கா பழங்குடி மக்கள். கடவுளின் நாக்குதான் முதற் கதையை சொல்லியது எனவும் அவர்கள் நம்புகிறார்கள். கதைகள் உருவான விதம் பற்றி நிறைய கதைகள் இருக்கின்றன. எது உலகின் முதல் கதை, எங்கே, எப்போது, யார் சொல்லியிருப்பார்கள்? குகை ஓவியங்களைப் போல கதைகளும் பெயரறியாத மனிதனின் சிருஷ்டியே. கதைகள் உருவான விதம் பற்றி எத்தனையோ அற்புதமான கதைகள் நம்மிடம் உள்ளன. அதில் கர்நாடகாவில் உள்ள கிராமப்புற கதையை நீங்கள் கேட்க வேண்டும். முன்னொரு காலத்துல ஒரு பெண் மனதில் நிறைய கதைகளையும் பாடல்களையும் வச்சிருந்தான். ஆனா அவ யாருக்கும் ஒரு கதைய கூட சொன்னதே இல்லை, ஒரு பாடலை கூட பாடியதும் இல்லை. இதனால அவளோட உடம்புல இருந்த கதையும் பாடலும் எப்போதடா நாம் இன்னொருத்தட்ட போய் சேருவோன்னு வேதனைப்பட்டுட்டே இருந்தன. ஒரு நாள் அவள் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கதையும் பாடலும் அவளுடைய வாய் வழியாக வெளியேறி போய் வாசல்ல செருப்பாகவும் குடையாகவும் உருமாறிக்கொண்டன. அந்த பெண்ணோட கணவன் வீடு திரும்பிய போது வாசலில் கிடந்த செருப்பையும் குடையையும் பார்த்து, யார் வந்திருப்பது என்று கேட்டான். அந்த பெண் யாரும் வரல என்றதும் அவள் நடத்தை மீது சந்தேகம் கொண்டான் அந்த கணவன். அன்றிரவு அவளிடம் கோபித்துக் கொண்டு கோயில் மடத்துல போய் படுத்துக்கிட்டான். அந்த கோயில்ல விளக்குல தீபங்கள் எல்லாம், தீப சுடர்கள் எல்லாம் மடத்துல ஒன்று கூடி பேசுவது வழக்கம். பாத்தீங்களா, தீப சுடர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி அந்த மடத்துல பேசுதான். அன்று ஒரே ஒரு சுடர் மட்டும் ரொம்ப தாமதமாக வந்து சேர்ந்தது. அதனிடம் மற்ற சுடர்கள் எல்லாம், ஏன் நீ இவ்வளவு தாமதமாக வந்தாய் என்று கேக்குது. அதுக்கு அந்த சுடர் சொல்லுச்சான், இவன் மனைவி நிறைய கதையும் பாடலும் அறிந்தவள், ஆனா யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. இன்னைக்கு பொறுக்க முடியாம அவ வாயில இருந்த கதையும் பாடலும் வெளியேறி செருப்பாகவும் குடையாகவும் மாறிடுச்சு. அது தெரியாம அவளை சந்தேகப்பட்டு அவளோட சண்டை போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குறான் இவன். அந்த பெண் பாவம்தான் என்று சுடர் சொல்லியது. இதை கேட்ட பெண்ணின் கணவன், அடடா, நம் மனைவியை தவறாக புரிந்து கொண்டோமே அப்படின்னு வருந்தியதுடன் அவன் மனசில் உள்ள எல்லா கதைகளையும் பாடல்களையும் எல்லோருடையும் சொல்லும்படியாக செய்தான். அதன் பிறகு அவள் சந்தோஷமாக இருந்தாள் என கன்னட நாட்டுப்புற கதை ஒன்று கூறுகிறது. குழந்தைகளுக்காக நீங்களும் கதை சொல்லுங்கள், குழந்தைகளிடம் கதை கேளுங்கள். அதுதான் உலகை அறிந்து கொள்வதற்கான எளிய வழி. நாமளும் நிறைய கதை பேசலாமா?